ஹாய்! மந்த் எண்ட் வந்துடுச்சு. எல்லா ப்ரொவிஷனும் காலியாயிடுச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் போணும்னு நெனைக்கிறேன். நான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு ரீசன் ராகுல் மத்தியானத்தில ரைஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாங்க. ஸோ, இப்போ மில்லட் சப்பாத்தி, மில்லட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரைஸ் அவ்வளவா தேவைப்படல. ஸோ, ஷாப்பிங் போம்போது அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்றேன். சின்ன வயசுலேருந்து அம்மா, அப்பா கிட்டேருந்து நெறைய கத்துக்கிட்டோம். அம்மா வந்து சலிக்காம வேலை செய்வாங்க. எவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நான் இவ்வளோ வேலை செய்றேன். எனக்கு ஏன் எதுவும் கிடைக்கல அப்படின்னா கம்ப்ளைண்ட்டே பண்ணது கிடையாது. அப்பா வந்து ஸ்டூடியோல அம்மாக்கு, எனக்கு, தம்பி, தங்கச்சி எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்டூடியோட வொர்க்க வந்து ஏ டூ இசட் சொல்லிக் குடுத்துட்டாரு. ஸோ, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கிடையாது. ரோல் போட்டு அந்த கேமரால ஃபிலிம் போட்டு எடுக்கணும். அதெல்லாம் கூட சொல்லிக் குடுத்து, அப்புறம் நெறைய மருந்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எங்க அப்பா கை பார்த்தோம்னா, அந்த நெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரவுன் ப்ரவுனா இருக்கும். நம்ம நெயில்ஸ் எல்லாம் எப்படி பிளெயினா இருக்கு. எங்க அப்பாது மட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கஷ்டமா இருக்கும் அத பார்க்கும்போது. எப்ப டிஜிட்டலா மாறுச்சோ, எங்க அப்பாவோட ஃபிங்கர் நெயில்ஸ் எல்லாம் கலர் மாறுனது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அவருக்கு ஹேப்பியா இருந்துச்சோ இல்லையோ, பட் அவர் மிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. டிஜிட்டல் வந்துருச்சு. அந்த ப்ராசஸ்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எங்க அப்பா வொர்க்கிங்ல வந்து செம்ம டெடிகேட்டடா இருப்பாரு. அந்த மாரி எங்க அப்பா, அம்மா கிட்டேருந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நாங்க கத்துக்கிட்டோம். உங்க அப்பா, அம்மா கிட்ட இருந்து ஸ்பெஷலா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.